திடீர்னு தள்ளி வைக்கப்பட்ட விஷால், சாய் தன்சிகா கல்யாணம். காரணம் என்னன்னு தெரியுமா? தமிழ் திரையுலகத்துல ஆக்ஷன் ஹீரோவா வலம் வரவரு விஷால். இவரு போன 2016வது வருஷம் நடிகர் சங்க கட்டட பணிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பல்வேறு பிரச்சனைகள் காரணமா அந்த கட்டடம் கட்டி முடிக்க 9 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் அந்த கட்டடத்தோட பணிகள் முடியல. இறுதிக்கட்ட பணிகள் இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. தான் சொன்னது மாதிரியே நடிகர் சங்க கட்டடம் கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம முரட்டு சிங்கிளா இருந்துட்டு வராரு விஷால். அவருக்கு இப்போ 47 வயசு ஆகுது. நடிகர் சங்க கட்டட பணிகள் முடிய இருக்கக்கூடிய நிலையில, நடிகர் விஷால் தன்னோட காதலி பத்தின அறிவிப்ப சமீபத்துல தான் வெளியிட்டிருந்தாரு. அதுபடிதான் நடிகை சாய் தன்சிகாவ காதலிக்கிறதா விஷால் சொல்லியிருந்தாரு. 2 பேரும் யோகிடா அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுல ஜோடியா கலந்துக்கிட்டு, அவங்களோட காதல பத்தியும், கல்யாணத்த பத்தியும் அறிவிச்சாங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களோட கல்யாணம் நடக்க இருக்கிறதா விஷால் அறிவிச்சாரு. இதுக்கப்புறமா விஷால், சாய் தன்சிகா ஜோடிக்கு சமூக வலைதளங்கள்ல வாழ்த்துக்களும் குவிஞ்சிட்டு வந்தது. ரெட் ஃப்ளவர் படத்தோட இசை வெளியீட்டு விழாவுல சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டு பேசின நடிகர் விஷால் கிட்ட கல்யாணம் பத்தின கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு 9 வருஷம் தாக்கு பிடிச்சுட்டேன். இன்னும் 2 மாசம் தான். அதுக்குள்ள நடிகர் சங்க கட்டடம் ரெடி ஆயிடும். ஆகஸ்ட் 29ஆம் தேதி என்னோட பிறந்த நாள். அன்னைக்கு நல்ல செய்தி வரும். இப்போ நடிகர் சங்க கட்டட பணிகள முடிக்க ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த கட்டிடத்துல ஃபர்ஸ்ட் கல்யாணம் என்னோடது தான். ஏற்கனவே புக் பண்ணிட்டேன் அப்படின்னு விஷால் சொல்லியிருக்காரு. இது மூலமா ஆகஸ்ட் 29ஆம் தேதி அவங்களோட கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறத சூசகமா அறிவிச்சிருக்காரு விஷால்.